ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். சந்திரனோட மேற்பரப்புல பல்வேறு பொருட்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் மனிதர்கள் பயன்படுத்திய கழிவுகள் இருக்கின்றன. இதுல சில திட்டமிட்டு விடப்பட்டவை, அதாவது இங்க இருந்து அங்க போகும்போதே இதெல்லாம் அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு வைக்கப்பட்டவை. மற்றவை தேவையால் விடப்பட்டவை. 1969ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி அப்பல்லோ 11 விண்வெளி வீரர் எட்வின் பஸ் ஆல்ட்ரின் சந்திரனில் கால் வைத்த போது அதை ஒரு அற்புதமான வெறுமை அப்படின்னு சொல்லிட்டு விவரிச்சிருந்தாரு. ஆனா அன்னைக்கு அது வெறுமையா இருந்துச்சு. ஆனா இப்போ சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வெறுமை சற்று குறைந்துள்ளது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். விண்வெளி வீரர்கள் எல்லாரும் ஏன் இந்த பொருட்களை எல்லாம் சந்திரனோட நிலப்பரப்புல விட்டுட்டு வந்தாங்க மற்றும் எந்த பொருட்களை எல்லாம் விட்டுட்டு வந்தாங்கன்னு உள்ள முழு விவரத்தையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சந்திரனின் மேற்பரப்புல இப்போ மனிதர்களோட விண்வெளி ஆர்வத்தின் சாட்சியாக பல பொருட்கள் இருக்குது. அப்பல்லோ திட்டங்களின் போது சுமார் 4 லட்சம் பவுண்ட், தோராயமா 181 டன் பொருட்கள் சந்திரன்ல விடப்பட்டிருக்கு. இதுல பெரும்பாலானவை பூமிக்கு திருப்பி கொண்டு வர தேவையற்றவை. சந்திர ஊர்களின் கனமான பாகங்கள், விஞ்ஞான சோதனை கருவிகள், அமெரிக்க கொடி, மிஷன் பேட்ஜ்கள் மற்றும் ஒரு குடும்ப புகைப்படம், அதாவது ஃபேமிலி போட்டோ போன்ற நினைவு பொருட்கள் அங்க இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பொருட்கள் எடை குறைப்பதற்காக தான் அங்க விட்டுட்டு வந்திருக்காங்க. சந்திர ஊர்திகள்ல இடம் மிக குறைவாக இருந்ததுனால விண்வெளி வீரர்கள் சந்திரன்ல இருந்து கொண்டு வர வேண்டிய பாறைகளுக்கு இடம் கொடுக்கவும் தேவையற்ற பொருட்களை தூக்கி அங்க எரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. இது போல அப்பல்லோ 11 விண்வெளி வீரர்கள் டிவி கேமராக்கள், சில கருவிகள் மற்றும் மனித கழிவுகள் உள்ள பைகளையும் அங்க சந்திரனோட நிலப்பரப்புல விட்டுட்டு வந்திருக்காங்க. நாசாவோட முன்னாள் தலைமை வரலாற்று ஆசிரியர் வில்லியம் பேரி கூறுகையில அந்த பொருட்களை நாம தூக்கி எறிய வேண்டியதுதான், எடை மிக முக்கியமானது, அதை குறைச்சாதான் சந்திரன்ல இருந்து திரும்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த பொருட்கள் எல்லாம் சந்திரனின் காற்று மற்றும் நீர் இல்லாத சூழல்னால அழியாம எப்போதும் பாதுகாக்கப்படும். இப்போ அப்பல்லோ விண்வெளி வீரர்கள் சந்திரன்ல விட்டு சென்ற 8 குறைவாக அறியப்பட்ட பொருட்களை பார்க்கலாம். அதாவது 8 lesser known items that Apollo astronauts left on the moon. முதலாவது, மனித குலத்திற்கான நல்லெண்ணம் கொண்ட சிறிய வட்டு, tiny goodwill disk holding message for humanity. அப்பல்லோ 11 விண்வெளி வீரர்கள் ஒரு சிறிய சிலிக்கான் வட்டை சந்திரன்ல வச்சுட்டு வந்திருக்காங்க. இதுல அமெரிக்க அதிபர்கள் ஐசன்ஹவர், ஜான் கென்னடி, லிண்டன் ஜான்சன் மற்றும் ரிச்சர்ட் நிக்சன் ஆகியோரோட செய்தி அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. நிக்சனோட செய்தியில விண்வெளி வீரர்களின் பயணம் ஒரு தொழில்நுட்ப சாதனம் மட்டுமல்ல, மனித ஆவியின் வெளிப்பாடு. இது நமது பார்வையை உயர்த்துகிறது, பெரிய கனவுகள் நிஜமாக்கப்படலாம் என்பதை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெசேஜ அதுல பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வட்டு ஒரு அலுமினிய கேப்சூல்குள்ள வைக்கப்பட்டு சந்திரனின் சீதா சமுத்திரம் பகுதியில விடப்பட்டிருக்கு. இதுல 73 நாடுகளின் தலைவர்களின் நல்லெண்ண செய்திகள் இருக்கு. இதுல பல அவரவர்களோட தாய்மொழியில குறிப்பிடப்பட்டிருக்கு. இரண்டாவது, பல விஞ்ஞான சோதனைகள், a host of science experiments. இதுல ஒண்ணு இன்னைக்கும் வேலை செய்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்பல்லோ 11 விண்வெளி வீரர்கள் சந்திரன்ல லேசர் ரேஞ்சின் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர்ங்கிற கருவிய வச்சாங்க. இது ஒரு சிறிய கண்ணாடி அமைப்பு. இது பூமியில இருந்து அனுப்பப்படும் லேசர் கதிர்களை பிரதிபலிக்கிறது. இதன் மூலம் சந்திரன் பூமியில இருந்து வருடத்திற்கு 1.5 அங்குலம், அதாவது அப்ராக்சிமேட்டா 3.8 சென்டிமீட்டர் தொலைவு நீங்கி போறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற சோதனை கருவிகள் செயலிழந்தாலும் இந்த கருவி இன்னும் வேலை செய்யுது. ஏன்னா இதுக்கு மின்சாரம் தேவையில்லை. மூன்றாவது, மனித கழிவுகள் உள்ள 96 பைகள், 96 bags of human waste. இதுல சில பாக்டீரியாக்கள் இன்னும் உயிரோட இருக்கலாம், ஆனா தெரியாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் எடுத்த முதல் புகைப்படத்துல ஒரு கழிவு பை தெரியும். அப்பல்லோ திட்டங்களின் போது 96 பைகள் சிறுநீர், மலம் மற்றும் வாந்தி போன்றவைகளை அடைச்சி அதை சந்திரன்ல விடப்பட்டிருக்கு. விண்வெளி ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்ல கழிப்பறை இல்லாததால விண்வெளி வீரர்கள் பிளாஸ்டிக் பைகளை தான் பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த கழிவுகளில் உள்ள பாக்டீரியாக்கள் மாற்றம் அடைந்திருக்கலாம் அல்லது உயிரினமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மேலும் ஆராய்ச்சியும் செய்துட்டு வர்றாங்க. Fourth one, நீல் ஆம்ஸ்ட்ராங்'s
பூட்ஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் முதல் முறையா கால் வைத்த போது அணிந்திருந்த பூட்ஸ் சந்திரனில் விடப்பட்டன. எடை குறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத தூக்கி இருந்ததா சொல்றாங்க. ஆனா அவரது காலடி தடங்கள் இன்னும் அப்படியே அங்க இருக்கு. சந்திரன்ல காற்று இல்லாததால அவ அழியவில்லை. 5th ஒன், இறந்த விண்வெளி வீரர்களுக்கான நினைவு தகடு. A commemorative plaque honoring lost astronauts. அப்போலோ 15 விண்வெளி வீரர்கள் fallen astronautங்கிற ஒரு சிறிய சிற்பத்தை சந்திரன்ல வச்சாங்க. இது 14 இறந்த விண்வெளி வீரர்களுக்கு, அதாவது 8 அமெரிக்கர்கள் மற்றும் 6 ரஷ்யர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா இது அங்க வைக்கப்பட்டிருக்கு. 6th ஒன், ஒரு குடும்ப புகைப்படம், a family photograph. அப்போலோ 16 விண்வெளி வீரர் சார்ல்ஸ் டியூக் தனது மனைவி மற்றும் மகன்களுடன் எடுத்த புகைப்படத்தை சந்திரன்ல வச்சுட்டு வந்திருக்காரு. புகைப்படத்தின் பின்புறத்துல இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு: இது பூமியில் இருந்து வந்த சார்லி டியூக்கின் குடும்பம். இவர்கள் ஏப்ரல் 20, 1972 சந்திரனில் தரையிறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வச்சுட்டு வந்திருக்காங்க. 7th ஒன், புவியியலாளர் யூஜின் ஷூமேக்கரின் சாம்பல், ஆஷஸ் ஆஃப் ஜியாலஜிஸ்ட் யூஜின் ஷூமேக்கர். யூஜின் ஷூமேக்கர் ஒரு புவியியலாளர். அவரு கோமெட் ஷூமேக்கர் லெவி 9 என்கிற வால்வெள்ளிய கண்டுபிடிச்சவரு. அவரோட ஆசை சந்திரன்ல புவியியலாளரா பணியாற்றுவதாகும். ஆனா ஒரு உடல்நல பிரச்சனை அதை தடுத்துச்சு. 1997 ஒரு வாகன விபத்துல அவர் இறந்தப்போ அவரது சாம்பலின் ஒரு பகுதி நாசாவின் லூனார் ப்ராஸ்பெக்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல சந்திரனுக்கு அனுப்பப்பட்டது. அது சந்திரனோட தென் துருவத்துல இருக்கிறதா சொல்றாங்க. 8th ஒன், கோல்ஃப் பந்துகள், கோல்ஃப் பால்ஸ். அப்போலோ 14 விண்வெளி வீரர் ஆலன் ஷெப்பர்ட் சந்திரன்ல கோல்ஃப் விளையாடிய ஒரே மனிதர் ஆவார். அவரு ஒரு கோல்ஃப் குச்சியையும் 2 பந்துகளையும் அங்க கொண்டு போயிருக்காரு. அவரோட முதல் ஷாட் ஒரு குழியில விழுந்துச்சு. 2வது பந்து சந்திரன்ல உள்ள குறைஞ்ச ஈர்ப்பு விசையால 120 அடி தூரம் போயிருக்கு. நாசா இத விளம்பரம் இல்லாத ஒரு செயலா செய்ததால கோல்ஃப் பந்துகளோட பிராண்ட் இன்னைக்கு வரைக்கும் ரகசியமாகவே இருக்கு. இவைதான் சந்திரன்ல விடப்பட்ட சில ஆச்சரியமான பொருட்கள். இவை மனிதர்களின் விண்வெளி ஆர்வத்தின் சாட்சியா என்னைக்கும் நிலைச்சிருக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய எங்களோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.